ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் சன்னா கூட உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு வெஜ்ஜி கிரேவி சூப்பராக செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படி சேர்த்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் சன்னா வந்து ஒரு 4 to 5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி குக்கரில் போட்டு ஒரு 5 to 6 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒயிட் சன்னாவும் உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. மசிச்சு வச்சுட்டு இதை வச்சுட்டு ஒரு சூப்பரான கிரேவி ப்ரிப்பேர் பண்ணோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம செய்ய போகிற உருளைக்கிழங்கு சன்னா கிரேவிக்கு என்னென்ன தேவைங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம சன்னா வந்து வேக வச்சு எடுத்தாச்சு, உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்தாச்சு. அண்ட் ஆல்சோ வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஸோ தக்காளி, இது எல்லாமே வந்து நம்மளோட தேவைக்கு நம்ம எடுத்தாச்சு. அண்ட் ஆல்சோ ஆனியன் வந்து நம்ம சோப் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறமா பார்த்திங்கன்னா இதோட டேஸ்ட்காக கொஞ்சம் ஆட் பண்ணுன்றதுக்காக ரொம்ப ஸ்பைஸியாக வேணும், கொஞ்சம் கிரேவி டைப்பில் வேணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுருக்கோம். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங், இது என்ன சம்மந்தமே இல்லாமல் வந்து பாருங்கன்னா, இது சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக வச்சுருக்கோம். ஸோ வாங்க நம்ம ப்ரிப்ரேஷனுக்குள்ளே போயிடலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக தான், சும்மா ஒரு 2 இருக்கிற மாதிரி லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஸோ கடுகு லைட்டாக புரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன். ஸோ ஆனியன் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து ரொம்ப எப்படி சொல்கிற மாதிரி ரொம்ப தீஞ்சு போகணும், கொஞ்சம் பொன்னிறமாக வரது ட்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ஆனியனோட டேஸ்ட் மாறாது. நம்ம எந்த ஃபுட்டு சமைச்சாலுமே வந்து இது ஒரு காமனான திங். அந்த அளவுக்கு ஆனியனோட பெனிஃபிட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளட் பியூரிஃபிகேஷனுக்காக நம்ம மஞ்சள் தூள் ஆனியனை வந்து எந்த அளவுக்கு ஃபுட்டில் சேர்த்துக்கணும், அதோட பெனிஃபிட் வந்து அதிகம். ஸோ பிளட் பியூரிஃபிகேஷனுக்காக இது நிறைய சேர்த்துக்கலாம். ஸோ அதில் எந்த தப்புமே கிடையாது. ஓகே, நம்ம இப்போ வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கருவேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எல்லா வீடியோஸ்லையுமே நம்ம எல்லா ப்ரிப்பரேஷன்லையுமே ஏன் ஃபஸ்ட்டு கடுகு போட்டு வெங்காயம் அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கடுகு பொரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப சூடாக இருக்கும். உடனே கருவேப்பிலை போட்டிங்கன்னா அது ரொம்ப சம்டைம்ஸ் தீர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ ஆனியன் ஆட் பண்ணிட்டு அது கூட ஆட் பண்ணிங்கன்னா கருவேப்பிலை வந்து அவ்வளோ சீக்கிரம் தீஞ்சு போகாது. ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு நம்ம சொன்ன மாதிரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி வந்து அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பாக அதிகமாக சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் தக்காளி அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு தக்காளி மட்டும் மெஜர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் தக்காளி நம்ம ஆட் பண்ணி வச்சு ஸோ இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிடுதுங்க. ஸோ தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து அந்த பச்சை ஸ்மெல் போச்சுன்னா எந்த சாம்பார் வச்சாலும் குழம்பு வச்சாலுமே அதோட டேஸ்ட்டு மாறாது. ஸோ அதுக்கு பெட்டராக எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக நமக்கு வதங்கி வரும். ஸோ அதுக்காக வந்து இதை ஆட் பண்ணிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதக்கிக்குவோம். ஓகே, இப்போ இது கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு நம்ம வந்து இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எப்பயும் ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ கடையில் இருக்கிற அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பயும் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹெல்த் பெனிஃபிட்டுக்கு ரொம்ப சூப்பரானது. ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே இடித்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை இது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ வேணுன்ற அளவுக்கு இது வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்காக டேஸ்ட்டுக்காக நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆனியன் மஞ்சள் தூள் எல்லாமே வந்து பிளட் பியூரிஃபிகேஷனோட ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ நீங்கள் எந்த சாப்பாட்டுக்கு வேணாலும் நீங்கள் தேவையான ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்தாச்சு. அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்குது. ஸோ அதுக்காக ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கும் அந்த சன்னா ஒயிட் சன்னாவும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு வந்து நம்ம வேக வச்சு எடுத்து நல்லா கையில் மசிச்சு வச்சுருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சின்ன சின்னதாக கத்தியில் கூட பீஸ் மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து முழுசாக அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். இதுனா வந்து கிரேவி டைப்புக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு உங்கள் ப்ரிப்ரேஷன் என்ன மெத்தடோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இட்லி தோசை சப்பாத்திக்கு இந்த கிரேவி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம சன்னாவும் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சாச்சு. ஸோ வாட்டரிங் வந்து ரொம்ப அதிகமாகிட்டால் கிரேவி டைப் வராது. ஸோ நீங்கள் ரைஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ராவாக தண்ணியை வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் ப்ரிப்ரேஷன் எதுக்காக நீங்கள் செய்கிறீங்கன்றதை பொறுத்து வாட்டர் லெவல் ஆட் பண்ணிக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவு இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இதில் டேஸ்ட்டுக்காக சப்போஸ் பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன்லேயே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தட்டு மூடி வச்சுருவோம். அது எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
இந்த மாதிரி டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிரேவியாக வந்திருக்கு. ஸோ கிரேவி நமக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் லாஸ்ட்டாக நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம துருக்கி வச்சுருக்கு அந்த தேங்காய் ஆட் பண்ண போகிறோம், கொத்தமல்லி இது ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது இன்னமும் கிரேவி வந்து அதிகமாக காமிக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிரேவி டைப்பில் இருக்கும். தோசைக்கு இட்லிக்கு ரொம்ப சூட்டபுள் ஆகும். ஈவன் சப்பாத்தி கூட நல்லா தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ரைஸ்க்காக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வாட்டர் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இந்த பதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச இந்த சென்னா உருளைக்கிழங்கு கிரேவி வந்து சூப்பராக வந்திருக்கு. ஸோ நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தோசை ப்ரிப்பரேஷனுக்கு இறங்க போகிறோம். தோசை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இது எப்படி சர்வ் பண்ணி சாப்பிட்றன்றதை நான் ஃபர்தர் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரேவி ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பொடி தோசை செய்ய போகிறோம். ஸோ தோசைக்கல்லை நம்ம வச்சாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசா அழகாக ஒரு பொடி தோசை செய்ய போகிறோம். ஸோ நம்ம மாவு ஆல்ரெடி ரெடி பண்ணி நம்ம வச்சுருக்கோம். ஸோ நம்ம தோசை ஆல்ரெடி நம்ம சொன்னதுனால தோசை, அதாவது நார்மல் தோசையில் பொடி தோசை செய்ய போகிறோம். ஸோ பொடி வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் தோசைக்காக. ஸோ அந்த பொடியை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பைஸியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு லைட் ஸ்பைசி இருந்தால் போதுன்றதுனால மீடியமாகவே ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பொடி தோசை கூட சும்மா லைட்டாக ஒரு ஆயில் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, நம்ம தோசை இப்போ சூப்பராக செஞ்சாச்சு. ஸோ தோசை வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக ஒரு தட்டில் நம்ம சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ பொடி தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சென்னா உருளைக்கிழங்கு குருமா வந்து இது கூட ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ண ரொம்ப டேஸ்ட்டான ஒரு கிரேவியாக இது வந்திருக்கு. ஸோ வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி உங்களுக்கு என்ன டிஷ் வேணுமோ அந்த டிஷ் கூட இதை சேர்த்து சாப்பிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது சென்னாவில் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ நைட் டின்னருக்கு வந்து அட்டகாசமாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.